பால் பாக்கெட் மீந்து போச்சுன்னா, வீட்ல தயிர் ஊற வைப்போம். இல்லன்னா நம்ம ஏதாவது ஒரு காஃபியோ, பூஸ்ட்டோ போட்டு குடிப்போம். ஆனா, இந்த மாரி பால் பர்ஃபி செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? ஸோ, பால் பர்ஃபி எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? பால நல்லா வத்த வச்சு 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ, இப்ப நான் எடுத்திருக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் பாலு, வத்த வச்சு எடுத்திருக்க பாலு. இதுக்கு ஒரு 3/4 கப் சர்க்கரை. பர்ஃபிக்கு வந்து சர்க்கரை வந்து ஜாஸ்தியா இருக்கணும். பால்கோவா அப்படின்னா, இப்ப இந்த எடுத்திருக்க 1 கப்பு பாலுக்கு ஒரே 1 கரண்டி சர்க்கரை போதும். ஆனா, இது நான் செய்ய போறது பால் பர்ஃபி. ஸோ, பர்ஃபிக்கு வந்து சர்க்கரை நல்லா முருகி வந்தா தான், பர்ஃபி வந்து அந்த பதம் கரெக்ட்டா வரும். ஸோ, அதுக்கு தகுந்த மாரி 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். பால நல்லா அப்படியே வத்த வச்சுக்கிட்டே இருங்க. கைவிடாத கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா, அடி பிடிக்கும். நல்லா அந்த திக்னஸ் வந்து இப்ப இத நான் பால்கோவா அப்படின்னா, நம்ம பால திரிய வைப்போம். ஒண்ணு வினிகர் போடுவோம், இல்ல லெமன் ஜூஸ் போட்டு திரிய வைப்போம். நம்ம செய்யறது பால் பர்ஃபி. அதனால பால் திரியக்கூடாது. திரிஞ்சுது அப்படின்னாக்கா அந்த டெக்ஸ்சர் வராது. அதனால பால வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, இந்த மாரி வத்த வச்சுக்கிட்டே இருங்க. இது நல்லா என்ன ஆகும் அப்படின்னா, ஆடைகளா அப்படியே மேல வந்துட்டே இருக்கும். ஸோ, நல்லா இந்த பாருங்க, கைவிடாது கிளறி விட 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 இந்த மாரி திக்னஸா ஒரு திக் கன்சிஸ்டன்சில வரப்ப, நம்ம சர்க்கரைய ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கா விட்டுட்டுனா ஆட் பண்ண முடியாது. ஸோ, இந்த அளவு கன்சிஸ்டன்சில பாருங்க, நான் 3/4 கப் சர்க்கரைய நான் இதில ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ, சர்க்கரை போட்ட உடனேயே அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ, அந்த கொஞ்சம் திக்கா வந்தது கொஞ்சம் இலக்கம் குடுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இலக்கம் குடுத்து அந்த 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 சர்க்கரை வந்து அப்படியே வந்து என்ன ஆகும்னாக்கா, இந்த பாலோட அந்த ஏடைகளோட சேர்ந்து முருகி இப்படி வரும். இதுதான் பதம் நமக்கு. கையில வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது இந்த பிசுபிசுப்பு வரும். நம்ம தொட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, உருண்டை புடிக்கிற மாதிரி வரணும். அதுதான் நமக்கு பதம். இப்ப நான் கையில வந்து எடுத்து பார்த்தேன். உருண்டை புடிக்கிற மாரி வந்துச்சு. ஸோ, இதோட ஒரு 1 ஸ்பூன் வந்து நெய் மட்டும் போட்டுக்கிட்டேன், ஒட்டாம வரத்துக்காக. ஸோ, இதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி. இப்ப ஸ்லோவ வந்து வச்சிருக்கிறத வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, கிரீஸ் பண்ணிக்கோங்க இதுல. ஆயில் போட்டு நான் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பிளேட்ல. ஸோ, இத பாருங்க நல்லா உருண்டுற மாரி, அதாவது நம்ம மைசூர் பதம் இருக்கு இல்லையா? உருட்டுற மாரி இருக்கணும். அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி நான் பிளேட்ட கிரீஸ் பண்ணி போட்டு வச்சுட்டேன். இப்ப இத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டதுக்கு அப்புறமா நான் நட்ஸ போடுறேன். ஏன்னா, இப்ப நான் நட்ஸ முன்னாடியே போட்டுட்டேன்னா, பீஸ் போடுறப்ப அந்த அந்த பீஸ் வந்து ஒழுங்கா வராது. ஸோ, நான் ஃபைனலா உங்களுக்கு தேவையான நட்ஸ் என்னென்ன வேணுமோ, நீங்க கார்னிஷ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.